இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பிமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு காசியா நகரத்தினுடைய புனித ரீட்டா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் இத்தாலி தேசத்தில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறார். செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தாலும் ஏழைகள் மீது அன்பு கொண்ட ஒரு பெண்ணாக வளர்கிறார். மிக இளைய வயதிலேயே துறவரத்தை ஏற்க துணிந்தவளாய் இவர் புனித அகுஸ்தினார் சபை துறவியில் சேர விருப்பம் தெரிவிக்க, பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய ஒரு காரணத்தினால் பெற்றோர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு திருமணம் முடித்து வைக்கப்படுகிறார். திருமணத்தில் இவருக்கு கிடைத்த கணவர் ஒரு குடிகாரர், மிகவும் கொடுமைப்படுத்தக்கூடியவர். அன்புமிக்கவர்களே, இந்த புனித ரீட்டாவினுடைய ஜெபத்தை கடவுள் கடைசியாக கேட்டார். கணவர் மனம் மாறி 2 ஆண்டுகள் மகிழ்ச்சியான இவர்களுடைய வாழ்க்கையில பேரிடியாக இவருடைய கணவரை முரடர்கள் இருவர் கொன்று போட்டு விடுகின்றனர். அன்புமிக்கவர்களே, துயரத்திற்கு மேல துயரம் என்று சொல்லுவார்கள். தன்னுடைய 2 மகன்களும் தன்னுடைய கணவனை கொன்றவர்களை கொன்று துடிக்க எண்ணிய பொழுது கணவனுக்காக ஜெபித்த இதே புனித ரீட்டா மறுபடியும் தன்னுடைய பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்கிறார். சில ஆண்டுகளுக்கு பிறகு 2 பிள்ளைகளும் இறந்து போகவே இறைவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் அர்ப்பணிக்க விரும்பி மறுபடியும் இந்த புனித அகுஸ்தினார் துறவு மடத்தில் சென்று அனுமதி கேட்கிற நேரத்தில் திருமணமான ஒரு பெண் என்கிற ஒரு காரணத்தினால் இவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இருந்தாலும் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடி உருக்கமாக ஜெபித்து கடைசியில் இறை தூதர்களால் வழிநடத்தப்பட்டு இவர் அந்த புனித அகுஸ்தினார் துறவு மடத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது இவருடைய பக்தியை கண்ட அந்த துறவு மட சகோதரிகள் இவரை அந்த துறவு சபைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். கடைசி வரையில் அந்த துறவு மடத்தில் ஒரு புனிதமான துறவியாக வாழ்ந்தார். இயேசுவனுடைய முள்முடியில் இருந்த ஒரு முள்முடி இவருடைய நெற்றில தைத்த ஒரு காரணத்தினால் வாழ்நாள் முழுவதும் வேதனையை அனுபவித்தாலும் அந்த வேதனையை கடவுளுடைய பாடுகளோடு இணைத்து பாவிகளுடைய மனமாற்றத்திற்காகவும் மற்றும் நோயுற்றவர்களுக்கான ஒரு ஒருத்தல் முயற்சியாகவும் அந்த வழியை கடைசி வரையில் தாங்கி புனிதத்தில் வாழ்ந்து மரித்தவள் தான் புனித ரீட்டா. இந்த புனித ரீட்டாவினுடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வேதனைகள் வருகிற நேரத்தில் இறை சித்தமாக ஏற்று இறைவனுடைய பாடுகளோடு அவற்றையும் இணைத்து பாவிகளுடைய மனமாற்றத்திற்காகவும் நோயுற்றோருக்காகவும் ஜெபிக்க இந்த புனிதனுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, நிகழ்ச்சி ஒன்று கேள்விப்பட்டேன் சமீபத்தில். அதாவது ஒரு பணக்கார வீட்டில் பணிப்பெண்ணாக இருக்கிற ஒரு ஏழை தாய் அந்த பணக்கார வீட்டு முதலாளி அம்மாவுக்கு பிறந்த நாள் என்று கேள்விப்பட்டு எப்படியாவது இந்த முதலாளி அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பரிசு தர வேண்டும் என்று அந்த பிறந்த நாளுக்கு முந்தின நாள் ஒரு மிகப்பெரிய ஜவுளி கடைக்கு சென்று, நாளைக்கு எங்கள் முதலாளி அம்மாவுடைய பிறந்த நாள், அதனால் நல்ல விலை உயர்ந்த ஒரு புடவையாக கொடுங்க, அவங்களுக்கு நான் அன்பளிப்பாக தரணும் அப்படின்னு கேட்கிற நேரத்தில், அம்மா இந்த புடவை 1000க்கு மேலே ஆகும், 2000க்கு ஆகும்னு சொல்லுகிற நேரத்தில், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எங்கள் முதலாளி அம்மா விலையுயர்ந்த புடவை கட்டுறவங்க, அவங்களுக்கு நான் நல்லது ஏதாவது செய்யணும் அப்படி என்று தன்னிடம் இருந்த பணத்தை எல்லாமே செலுத்தி ஒரு 2000 ரூபாய்க்கு அந்த பணிப்பெண் தன்னுடைய முதலாளி அம்மாவுக்கு பிறந்தநாள் பரிசை வாங்கி சென்றாராம். அவர் சென்ற சிறிது நேரத்திலேயே அதே கடைக்கு வந்த அந்த முதலாளி அம்மா, நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள், என்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் வருவாங்க, இருக்கிறதுல சீப்பான ஒரு புடவையை எடுத்து போடுங்க, 100 ரூபா 200 ரூபாக்குள்ளே ஏதாவது புடவை கிடைக்குமா, வேலைக்காரங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன், இருக்கிறதுல சீப்பாக கொடுங்க, இன்னும் 5-10 கூட்டி எடுத்துக்குங்க, ஆனால் விலை மலிவான புடவையாக கொடுங்க அப்படி என்று அவர் வீட்டில் வேலை செய்கிற இருவருக்கு மலிவான விலையில் புடவையை கேட்ட அந்த பெண்ணுக்கு அதே வீட்டில் வேலை செய்கிற பெண் உயர்ந்த விலையில் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினாராம். அன்புமிக்கவர்களே, நம்மில் பலருக்கு பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், ஆனால் மனசு இம்மாந்துண்டு குறுகி போய் ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்முடைய வீடுகளிலேயே பணம் இல்லாமல், செல்வம் இல்லாமல், வசதிகள் இல்லாமல், வாய்ப்புகள் இல்லாமல் ஏழையராய் இருப்பவருடைய இதயம் மிகப்பெரிய மிக பரந்த ஒரு இதயமாக இருக்கும். நம்முடைய இந்த வாழ்க்கையில் நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தால், நன்மை செய்ய தெரிந்து இருந்தால் நன்மையை செய்ய வேண்டும். நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும் நன்மை செய்வதற்கு நமக்கு தெரிந்திருந்தும் நாம் அதை செய்யவில்லை என்றால் அது பாவம் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் புனித யாக்கோபு எழுதிய கடிதத்தில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த மனித வாழ்க்கையில்
சென்ற இடத்திலெல்லாம் இயேசு நன்மையை செய்தது போல நாமும் இருக்கும் இடத்துல, பணி செய்கிற இடங்களில் நம்மால் ஆன நல்ல செயல்களை, சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன செயல்கள் வழியாய் நற்காரியங்களை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் புண்ணியத்தை கட்டிக்கொள்ள இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், தீமை செய்வது மட்டும் பாவம் அல்ல, நன்மை செய்ய தெரிந்திருந்தும் நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவம். ஆகவே வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் நல்லதை மட்டும் பேசுங்கள், நல்லதை மட்டுமே சிந்தியுங்கள், நல்லதை மட்டுமே செய்யுங்கள். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். Subscribe இன்றைய மன்னா.